Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதுல எதிர்க்கட்சிகள் திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறனை அல்லது டெல்டா மாவட்டத்தில் அவங்க செஞ்ச விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா, எதிர்க்கட்சிகள் வழக்கமா எடப்பாடியார் தொலைக்காட்சியை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாரு. அட்லீஸ்ட் இந்த மலையில மக்கள் தன்னுடைய நெல் மூட்டைகளை விளைவிச்ச பொருளை கூட வச்சுக்கிட்டு அவங்க கஷ்டப்படும் போது இந்த மழையை பொருட்படுத்தாமல் எடப்பாடியார் நேரில் போயிருக்காரு. அதனால முதல்ல எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்படுறாரு. கரூருக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்ல முதலமைச்சர் மாவட்டத்துக்கு நேரில் ஏன் போகலன்ற கேள்வி வரும் இல்லையா? இல்ல, கண்டிப்பா போவார். அவரோட சொந்த மாவட்டம் அது. அதனால அதுல கண்டிப்பா அவர் போகணும், கண்டிப்பா அவர் போவார். அதுல கூடுதல் அக்கறை அவர் செலுத்துறாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல நம்ம அரசியல் பேசுறதை விட உண்மையிலேயே அங்க விவசாயிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை உங்க தொலைக்காட்சிகள் அதை எடுத்துட்டு போகணும். இப்போ நீங்களும் எடப்பாடி கூட சேர்ந்துக்கிட்டு இதுல அரசியல் பண்றீங்களோன்னு உங்க மேல எனக்கு இல்ல அப்படி இல்ல, மக்களுக்காக தான் எல்லாருமே இல்ல சுஷில், எல்லாருக்குமே மக்களுக்காக தான். ஒரே நிமிஷம், நான் டெல்டா காரன்னு தானே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. விளைந்திருக்கக்கூடிய நெற்பயிர்களை கையில வச்சுட்டு விவசாயிகளுடைய கண்ணீருக்கு யார் காரணம்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. யார் காரணம்னா 2017 ஒரு ஈரப்பதம் தொடர்பான ஒரு சுற்றறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட்டது. அப்ப யார் முதலமைச்சர்? எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அவர் தான் காரணம். அதுக்கு அந்த சுற்றறிக்கையை அப்பவே அவர் எதிர்த்திருக்கணும். அதனால அந்த 22% அந்த ஈரப்பதம் கண்டென்ட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த நெல்லை கொள்முதல் செய்யக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு ஒரு சுற்றறிக்கை விடும்போது அந்த சுற்றறிக்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டவர் எடப்பாடியார். இன்னைக்கு அதே எடப்பாடியார் அங்க அரசியல் பண்றாரு. பண்ணிட்டு அவர் எதிர்க்கட்சி அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு. இதில் நீங்கள் அந்த பேசிக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் அன்லிமிட்டட் வால்யூம்ஸில் நீங்கள் நெல் மூட்டைகளை கொண்டு நீங்கள் போடலாம், அது கொள்முதல் செய்வாங்க. இப்போ லிமிட்டடாக ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலையும் 1000 மூட்டைகளை தான் போடணும். எல்லா விவசாயிகளும் சேர்ந்தே நீங்கள் 1000 மூட்டைகளை தான் போடணும்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. இதில் ஒரு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தனி விவசாயிகளே 600 மூட்டைகள் 1000 மூட்டைகள் போடுற விவசாயிகள்லாம் இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி 1000 மூட்டைகள் தான் போடணுன்ற கட்டுப்பாடு தளர்த்தணும். இது ஒரு முக்கியமான காரணம். அங்கே நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறதுக்கும் அதை கொள்முதல் பண்ணாமல் இருக்கிறதுக்கும். இல்லை, நெல் மூட்டைகள் கொள்முதல் பண்ணுறது கம்மி பண்ணணும், லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இதை மாநில தீர்மானிக்கிறது இல்லை. புரியல யார் வச்சிருக்குது என்ற அப்படிதான் அந்த ஈரப்பதம் தொடர்பான வரையறை அப்படித்தான் இருக்கு. ஈரப்பதம் தாண்டி இருக்கு, அதை மாற்றணும் இல்லையா? இப்போ டெல்டாவில் இவ்வளவு விளையுதுன்னா அதை கொள்முதல் பண்றதுன்னா கொள்முதல் பண்ணணும். அதுல நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. இப்போ நீங்க அதே மாத்தல மாத்துவாங்க. தை மாசம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வெயில் அடிக்கும். அப்ப நீங்க இந்த கொள்முதல் தொடர்பான எந்த பிரச்சனையும் வராது, இந்த ஈரப்பதம் தொடர்பான எந்த பிரச்சனையும் வராது. அப்ப அப்படியே எடுத்துருவாங்க. இப்போ குறுவை சாகுபடி எத்தனை ஏக்கர்ல நடக்குன்றது அரசுக்கு தெரியும். அதனால அரசு இந்த கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்துற வேலையை பார்க்கணும். அதை அந்த அரசு செய்யறது தான் நான் நினைக்கிறேன். செய்யுதா? கண்டிப்பா செஞ்சிருக்காங்க. செஞ்சா ஏன் இவ்வளவு நெல் மூட்டைகள் வெளியில செஞ்சிருக்காங்க. இப்போ என்னன்னா இப்போ இதுல செஞ்சிருக்காங்க. செய்ய தவறிய விஷயங்களை இப்போ நான் உங்க மூலமா அரசுக்கு நான் கொண்டு வர விரும்புறேன். இப்போ டெம்பரரி ஷெல்டர்ஸ், குடோன்ஸ் எல்லாம் அமைக்கணும். அதுல ரொம்ப தட்டுப்பாடு இருக்கு. கண்டிப்பா அதை செய்யணும். அப்புறம் இந்த விவசாயிகள் தங்களுடைய இழப்பை ரொம்ப அவங்கள பாதிச்சிருக்கு. அவங்க இன்னைக்கு காலையில் கூட டிவியில் பேசும்போது கூட ஐயா முதலமைச்சர் தான் எங்களை காப்பாற்றணும், உங்களை தான் அங்கே நம்பியிருக்கோன்னு பேசுகிறாங்க. இது முதலமைச்சருக்கு அது கண்டிப்பாக போகும். ஆனால் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் சில நடவடிக்கை எடுத்துட்டு தான் வருது. இப்போ லாரிகள் இல்லை, இன்னைக்கு போய் எடப்பாடியார் போய் பேசுகிறாரு, லாரிகள் தட்டுப்பாடாக இருக்குது, லாரிகள் கொள்முதல் நிலையங்களுக்கு போகலை வைக்கலன்றாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அங்கே டிராக்டர் வச்சிருக்க விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் இந்த டிராக்டர் வச்சிருக்க விவசாயிகளையே நீங்கள் பயன்படுத்தலாம். அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிடும். அதையெல்லாம் அந்த அரசு செய்யணும். இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் செய்யணும். இதெல்லாம் எதிர்க்கட்சி செய்ய சொல்லலை. நான் எனக்கு புரியல அது இல்லை. ஏன்னா இப்போ இதெல்லாம் திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருக்குது. குடோனுடைய எண்ணிக்கையை பெருக்கணும் அல்லது அதிகரிக்கணும். எனக்குமே புரியல அது. ஏன்னா இதுல யார் செய்வாங்கன்ற கேள்வி இல்ல, அரசு தான் செய்யணும் தான் நான் சொல்றேன். அரசு ஏன் அப்ப செய்ய தவறிடுச்சு? நான் செய்யணும் தான் நான் சொல்றேன். அரசுக்கு செய்ய தவறிச்சுன்றது அவங்க கட்சியில வந்தவங்க பேசுவாங்க. இதுல நிறைய எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அரசு தன்னுடைய வேலை செஞ்சிருக்கு. ஆனா அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு எடப்பாடியாருக்கு தகுதி இருக்கான்றதான் என்னுடைய கேள்வி. எடப்பாடியார் காலத்துல என்ன பண்ணாரு? விவசாயிகள் சட்டம் வந்தபோது வலிஞ்சுக்கிட்டு போய் ஆதரவு கொடுத்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எடப்பாடியார் தானே காரணமா இருந்தாரு. அதே எடப்பாடியார் இன்னைக்கு முதலை கண்ணீர் வடிக்காரு. முதல்ல அழுதுன்னு சொல்லிட்டு அது மேல போய் நீ கை வச்சீங்கன்னா முதல்ல முழுங்கிடுவாங்களே. இதைத்தான் எடப்பாடியார் பண்ணிட்டு இருக்கா. இது மக்களுக்கு தெரியாம இருக்கா? இவர் நிலைப்பாட்டுக்கு தானே தேர்தல் முடிவில் மக்கள் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கும் எதிர்கட்சியை விமர்சிச்சுக்கிட்டு ஆளுங்கட்சி இருக்குது அப்படின்னா என்ன நோக்கம் இருக்கு? அப்ப இவங்க செய்யலன்றதை ஒத்துக்கிறாங்களா? எதிர்கட்சி யாருமே விமர்சிக்கல. இவர் போய் இவங்க போய் ஆளுங்கட்சியை இவர் விமர்சித்துட்டு இருக்காரு. அரசு அதுல இருக்க குறைபாடுகள் அரசு நிவர்த்தி செய்யற வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுலயும் போய் ஒரு அரசியல் பண்றாரு. இவர் என்ன நினைக்கிறார்? எடப்பாடியார் எதிர்கட்சியாக அதிமுக என்ன அரசியல் பண்ணிடுச்சு? இதுல
எதிர்க்கட்சியாக அதிமுக என்ன அரசியல் பண்ணிருக்கீங்களா? எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு இந்த பிரச்சனையில இந்த திமுக அரசை கேள்வி கேட்கறதுக்கு, விவசாயிகள் தொடர்பான பிரச்சனையை கேள்வி கேட்கறதுக்கு எடப்பாடியாருக்கு தகுதி இருக்கான்றது என்னுடைய கேள்வி. அவர் எதிர்க்கட்சி விவசாயிகள் சட்டம் வந்தபோது அதை ஆதரிச்சு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் செத்து போன போது அது வேடிக்கை பார்த்து அதுக்கு ஆதரவாக இருந்தவர் எடப்பாடியார். எடப்பாடியாருக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்த்தா அரசியலுக்குள்ள யாருமே பேச முடியாது இல்லையா? நீங்க 3 வேளாண் சட்டங்களுக்கு அதிமுக ஆதரவு தெரிவிச்சது, அதனால பேசுறதுக்கான தகுதி எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்லை அப்படின்னா, டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்துறப்போ அவங்க மேல குண்டாசே வழக்கு பதிவு செய்யப்படல, ஆனால் செய்யூர்ல வழக்கு செய்யப்பட்டுச்சு இல்லையா? குண்டாஸ் வழக்கு பிற்பாடு நீங்க எப்படி ஒப்பிட முடியுமா? இதை அதை வித்ரா பண்ணிட்டேன்னு அரசு சொல்லிடுச்சு. அந்த சிந்தனையே எப்படி சார் வர முடியும்? அந்த சிந்தனையே வர முடியாது இல்லையா? அருள் உள்ளிட்டவர்கள் மேல குண்டாஸ் பதிவு செய்யப்படுது இல்லையா? இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றுல விவசாயிகள் மேல குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதே இல்ல. முதல் முறையாக திமுக ஆட்சி காலத்துல பதிவு செய்யப்பட்டது. கொள்முதல் செய்ய முடியாம மக்கள் படுற பாடுகளை பத்தி நம்ம பேசுறோம். இல்ல அதுதான் திமுக பண்ணது அதிமுக பண்ணது இல்ல அது விஷயம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு செக்கும் வச்சுக்கிட்டே இருக்க முடியும். இப்ப கேட்க வேண்டிய இதுல அரசியல் பண்றாருன்ற நீங்க ஒத்துக்கிறீங்க. இப்ப இவர் யார் அரசியல் பண்றதுன்னு கேட்கல. அவங்க தான் சொன்னாங்களே ஒரு கால்குலேஷன் இருக்கு. டெல்டா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கால்குலேஷன் அங்க வேலை செய்யுது. டெல்டா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டெல்டாவினுடைய பகுதிகளுக்குள் முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது அமைச்சர்கள் குழுக்களோ போயிருக்கணும் இல்லையா? டெல்டாவில் என்ன மாதிரியான மீட்பு பணிகள் இதுவரை நடந்திருக்கு, நிவாரண பணிகள் நடந்து? அமைச்சர் போயிருக்காரு, நீங்க உங்க தலைப்பிலே போட்டிருக்கீங்களே சார். அமைச்சர் போயிருக்காரு, ஒருத்தர் தானே போயிருக்காரு. இப்ப பாருங்க எடப்பாடியார் அங்க போய் என்ன பண்றாரு? இப்ப சார் பேசும்போது என்ன சொன்னாரு? அந்த காஸ்ட் கால்குலேஷன் இருக்கு, அதை ஸ்கோர் பண்ற முயற்சிக்கு இவர் போயிருக்காரு, அதனாலதான் விஜய் அங்க ஆரம்பிச்சாருன்றாங்க. இப்போ நான் சொல்றேன் எடப்பாடி இதுல அரசியல் தான் பண்றாரு. கேள்வியா கேட்டீங்க, அது அங்க வொர்க் அவுட் ஆகாதுங்கறது விளக்கம். அதுதான். ஆனா எடப்பாடி அந்த நோக்கத்துல தான் போறாரு. வொர்க் அவுட் ஆகாது இந்த எலெக்ஷன். ஆமா ஆகாது. ஆனா இதுல அரசியல் தான் செய்யறாங்கன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அரசியல் செய்யறதுக்கு அவர் போயிருக்காரு, விஜய் அதுக்கு தான் போனான்னு ஒத்துக்கிட்டாரு. இல்ல ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காருல்ல, அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்னு கேட்டது யாரு? முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் தானே. அப்ப அவரு மட்டும் அரசியல் செய்வார், மத்தவங்க அவியல் செய்வாங்களா? இப்ப இந்த காலத்துல அவரும் அவியல் செஞ்சுதான் இவங்களும் அவியல் செஞ்சுட்டு உட்கார்ந்து. ஆமா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நான் சொல்லல, அதனால தான் நானும் சொல்ல 2017 ஈரப்பதம் தொடர்பான சுற்றறிக்கை வந்த போது எடப்பாடியை எதிர்த்திருந்தால் இன்னைக்கு இந்த நெல் மூட்டைகளை வச்சுக்கிட்டு விவசாயிகள் படுற பாடு பட்டிருக்க மாட்டாங்கல்ல. ரொம்ப யதார்த்தமான கேள்வி. பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது, அரசு தயார் நிலையில் இருக்குதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கவர்மெண்ட் எடுத்துறாங்க இல்லையா? எந்த அர்த்தத்துல இது செய்யப்படுது சார்? தயார் நிலையில் இருக்குன்றத தயார் நிலையில் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அப்புறம் ஏன் சார் விவசாயிகள் கண்ணீர் விடுறாங்க? ஏன் நெல் மூட்டைகள் மழையில் நனையுது? அப்போ இவங்க பருவமழை எதிர்கொள்ளுதல்ன்றது சாலையில தண்ணீர் தேங்காம இருக்கிறது மட்டும்தான் பருவமழை எதிர்கொள்ளுதலா? சார், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களை நெல் மூட்டைகளை கொள்முதல் பண்றதுக்கு சிரமப்படுறாங்கன்றத அரசு உணர்ந்திருக்கு, அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமான நீங்க பேசிக் அமைச்சர்கள் ஏன் போகல? ரெண்டு இருக்குது. இப்போ பருவமழை எதிர்கொள்ளுக்கு தயாராக இருக்கிறோம்னா வெளியில இருக்கக்கூடிய நெல் மூட்டை எடுத்து உள்ள போடுங்கன்றதானே சாதாரண விஷயம். வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா துணி வெளியில காஞ்சிட்டு இருக்குது, மழை வரப்போது எடுத்து உள்ள போடுங்கன்றதானே சாதாரணமான. நிலைமை கொஞ்சம் வேறமா இருக்கு. எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்க பிரைவேட் ஆட்கள் நெல்லை வாங்குறவங்க நேரா அந்த களத்திலே போய் வாங்குவாங்க. அது மாதிரியான சில வேலைகளும் அரசு பிரைவேட் என்கேஜ் பண்ணி கூட அதை பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் அரசு என்ன செய்யணும் தான் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அரசு ஏன் கரூருக்கு போனவங்க அங்க போகல? நீங்க அரசியல் கேட்கிறேன். நான் இதுல அரசியல் பருவமழையை எதிர்கொள்ளக்கூடிய அரசாங்கம் இருக்கு இல்லையா, அது சொல்ற ஸ்டேட்மெண்ட் பருவமழை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்திருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளவு நெல் மூட்டைகள் மழையில நனையுது. அப்ப இது பருவமழை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையா? விவசாயிகளை ஒரு ஓகம் சாகுபடி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் அவங்க காத்திருக்க வேண்டியது? ஆயிரக்கணக்கான மூட்டைகள் நெல் விளையிற இடத்துல ஒரு கொள்முதல் நிலையத்தில் 1000 மூட்டைகளுக்கு மேல கொள்முதல் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சுற்றறிக்கை சொல்லும்போது அதை மீறிக்கிட்டு இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. மக்களுடைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணப்படுது. நீங்க அந்த சுற்றறிக்கையை கேள்வி கேட்காம 4 வருஷம் ஆயிட்டு 5 வருஷம் ஆயிட்டுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த சுற்றறிக்கை என்ன பண்றது? எல்லா விஷயத்திலும் இப்படிதான் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம். அப்படித்தானே? அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு அமல்படுத்துச்சுன்னா அதுக்கு எதிராக நம்ம கேள்வி கேட்போம். அப்போ சுற்றறிக்கையை காரணம் காட்ட மாட்டோம். ஆனால் இப்ப மழையில ஏன் நனையுதுன்னா மத்திய அரசோட சுற்றறிக்கை காரணம்னு கேள்வி. ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சு, ஒண்ணு கேளுங்க. ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த விவசாயிக்கு 4 மடங்கு செலவாகுது. ஒண்ணு அந்த மூட்டையை அவன் கொண்டு வந்து கொடுத்துறான், திருப்பி ஈரமா இருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, ரிட்டர்ன் எடுத்துட்டு போறான், அந்த செலவு இருக்கு. அப்புறம் அதை காய போட்டு அதை பாதுகாக்கிற செலவு இருக்கு, திரும்பி எடுத்துட்டு வர செலவு இருக்கு. அவனுக்கு வர்றதே வருமானமே கம்மி தான், அதுல 4 மடங்கு செலவு செஞ்சு அவங்க வராங்க. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண விட்டுட்டு அங்க ஏன் எடப்பாடியார் இப்படி பேசுறாரு? நீங்க இப்படிதான் செயல்படுறீங்க, நீங்க அரசியல் பேசுறது எப்படி சொல்றீங்க? அரசியல் பேசும்போது அரசியல் பேசலாம். இதுல என்ன ஒரே ஒரு விஷயம், விவசாயிகள் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க,
என்ன ஏற்பாடு செய்யப்பட்டது? விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்போம்னு சொன்னாங்க, செஞ்சுட்டாங்களா? செஞ்சுட்டு தானே சார் இருக்காங்க. செஞ்சுட்டாங்களான்னு கேட்கிறேன். செஞ்சுட்டு இருக்காங்க. 4 வருஷம் முடிய போகுது சார், ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, அல்லது தேர்தலை சந்திக்க போறக்கூடிய ஒரு காலம் வருது. நீங்க ஒரு தலைப்பு வச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களான்னு கேளுங்க, அதுல நான் வந்து பதில் சொல்றேன். இன்னைக்கு அமைச்சர் போயிருக்காரு. இல்ல இல்ல, நானும் டெல்டாக்காரன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இதுல கவனம் செலுத்தி இருக்குமா வேணாமான்றது தானே. 4.5 வருஷம் என்ன பண்ணுனீங்க சார்? குற்றவாளிக்கு உள்ள நிறுத்திட்டு நீங்க கேள்வி வைக்கிறீங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்றதை நீங்க கேளுங்க சார். சார் இன்னைக்கு அதேதான் கேக்குறேன். இல்ல அதேதான் கேக்குறேன் நான். குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்போம்னு தானே சொன்னாங்க. டெல்லி விவசாயிகளுடைய 3 கோரிக்கைகள்ல பிரதானமானது கோரிக்கை குறைந்தபட்ச ஆதார விலை. குறைந்தபட்ச ஆதார விலை திமுக அரசாங்கம் தரும்னு தானே சொல்லி இருக்குது. இதுவரை செய்யல. நெல் மூட்டைகள் சட்டங்களை ஒன்றிய அரசு வித்ரா பண்ணிட்டு அறிவிச்சாங்க. வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் கூட அதுல இருக்க முக்கியமான ஷரத்துக்களை புறவாசல் வழியா நிறைவேற்றிட்டாங்கன்னு அந்த போராட்டக்குழு இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருக்காங்க, நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சிக்கல்களை அட்ரஸ் பண்ண விட்டுட்டு திமுக ஏன் செய்யல, ஏன் 4 வருஷம் அதை செய்யல இதை செய்யலன்னு கேட்டீங்கன்னா செய்யலன்னு தானே சார் சொல்லுவாங்க. சார் செஞ்சிருக்காங்க சார், செய்யாமல மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. தேர்தல பழனிசாமி ஏன் சார் தோக்கடிக்கிறாங்க? மக்கள் ஏன் சார் செஞ்சிருக்காங்க? தேர்தல ஏன் சார் பழனிசாமி தோத்துறாரு சார்? ஏன் சார் அவ்வளவு நெல் மூட்டைகள்? இப்ப அந்த நெல் மூட்டைகளுக்கு நான் வளர்ந்து போன அந்த பயிர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அரசு தான் சார் அதுக்கு பொறுப்பு. அரசு வந்து அந்த நஷ்டத்தை அரசு தான் ஏத்துக்கணும், விவசாயிகள் மேல போடக்கூடாது. அதான் கருத்து இதுல.